Hi, hello friends. Welcome back to Beauty Mix Fashion. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வீட்லயே சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா எப்படி ஹோம்மேட் பன்னீர் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலில் வந்து உங்களுக்கு ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் கிடைக்கும். பால் பாக்கெட் வந்து எப்பவுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த குட்டி துண்டு கூட வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த பாக்கெட்டோட இருக்கிறதால ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி கிராஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா அதையும் வந்து அவங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 1 லிட்டர் பால் பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 கிராம்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் 2 லிட்டர் பால் பேக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கிராம்ஸ் கிடைக்கும். நமக்கு கடையில் வாங்குறோம் இல்லையா, ஒரு பெரிய கியூப் அந்த மாதிரி கிடைக்கும். நான் வந்து 1 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா காய வச்சிடணும். நம்ம நல்லா காஞ்சி அது பொங்கி வரும் இல்லையா, ஸோ பொங்கி வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு லெமன், அந்த லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அதில் ஊற்றினோம் அப்படின்னா அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். பாலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய வைங்க. கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் காஞ்சுது அப்படின்னா போதும். ஒரு 15 மினிட்ஸ் காய விட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா நல்லா திரிஞ்சிரும் பால். ஒரு 1 லெமன் ஊற்றுங்க. 1 லிட்டருக்கு வந்து ஒரு லெமன் ஊற்றலாம், மீடியம் சைஸு. ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் செஞ்சால் கண்டிப்பாக பன்னீர் பத்தாது. ஸோ அதனால் 1 லிட்டர் பாலில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு லெமன் ஊற்றலாம். இப்போ வந்து இந்த திரிஞ்சிருச்சு இல்லையா, இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது தெரியுமா, இதுதான் நமக்கு வந்து பன்னீர். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ஸே, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத் எதுவாக இருந்தாலும் ஓகே, நம்ம வீட்டில் யூஸ் பண்ண கிளாத் எதுவாக இருந்தாலும் ஓகே, பட் நல்ல க்ளீனான கிளாத்தாக இருக்கணும். ஸோ அது எடுத்திருக்கேன். ஒரு கொலாண்டர் ஒன்று எடுத்திருக்கேன், அந்த வடிகட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, ஜன்னல் ஓட்டையா அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் கீழே வந்து ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணுறது, அந்த தண்ணி வந்து அதில் கலெக்ட் ஆகிறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும், பன்னீர் மட்டும் நமக்கு மேலே நிற்கும். இந்த மாதிரி பன்னீர் வந்து உங்களுக்கு தனியாக கிடச்சிரும். ஸோ அதையும் நம்ம அதிலே போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம ஊற்றிடுவோம் கீழே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா தனியாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி தான், நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 2 லிட்டர் பால் பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம நல்லா இப்போ கோல்டு வாட்டரில் அலசிடணும். சும்மா டேப் வாட்டரில் அப்படியே சும்மா ஒரு 2-3 வாட்டி நம்ம அலசணும் அப்படின்னா அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். இப்போ இது க்ளீன் ஆனதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணியில் வந்து நம்ம அப்படியே சுற்றி கட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம், அதில் இருக்கிற ஃபுல் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதை வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணலான்னா சுற்றிட்டு, நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா நல்லா சுற்றிட்டு அது மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்கலாம். நமக்கு இப்போ வந்து எந்த ஷேப்பும் வேண்டாம், நம்ம வீட்டில் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நமக்கு எந்த ஷேப்பும் வேண்டாம்னா அப்படியே வச்சிடலாம். கரண்டி வச்சு கூட நம்ம அழுத்தி விடலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ, இல்லை நமக்கு ஸ்கொயராக ஷேப் வேணும், ரவுண்டாக ஷேப் வேணும் அப்படின்னா எதில் நமக்கு தேவையோ அதில் போட்டு நம்ம வெயிட் வச்சிடலாம். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டாக வேணும் அப்படின்றதால இந்த நான் ரவுண்ட் டிஃபன் பாக்ஸில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது மேலே வந்து சும்மா ஏதாவது வெயிட் வைக்கலாம். நம்மக்கிட்ட என்ன வெயிட் இருக்கோ, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று வைக்கிறேன். ஸோ அந்த டப்பாவில் அந்த வெயிட் இருக்கிறதால அது வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடும். நமக்கு பன்னீரும் கொஞ்சம் வந்து கெட்டியாகும். ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். நம்ம 1/2 அன் ஹவர் விட்டதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பன்னீர் அவ்வளோதான் நமக்கு ரெடி. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருந்தது. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வரல, பட் ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர்லாம் வந்து லைட்டாக ஹார்டாக இருக்கும் இல்லையா, பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு சாப்பாடு, அதாவது செய்யும்போது கூட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.